சாந்தி. அவ்யக்த சமிகை 8 மே 2026 बाप दादा ने महावाक्य कोई भी दर्दनाक सीन देखते हुए नथिंग न्यू। जिन्हें ये नथिंग न्यू का पाठ पक्का है वो घबरा नहीं सकते। எந்த ஒரு பயங்கரமான காட்சி, மனதிற்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய காட்சி உங்கள் முன்னால் வந்தாலும் சரி, இது எதுவும் புதிதல்ல. என்னவா? இது எதுவும் புதிதல்ல. யாருக்கு இந்த எதுவும் புதிதல்ல என்ற பாடம் பக்காவாக இருக்கிறதோ அவர்கள் பயப்படுவதில்லை. புதுசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பழசு. பழசுனா என்ன அர்த்தம்? போன கல்பத்தில் நான் டீல் பண்ணி இருக்கிறேன். போன கல்பத்திலையும் நான் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணேன். இதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு போன கல்பத்தில் பாபா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அது இந்த ஆத்மாவில் இன்னும் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் எப்படி பிரச்சனை வந்ததோ, நாடகத்தில் இருந்ததோ, அந்த சொல்யூஷனும் இப்போ என் முன்னாடி தானே இருக்குது. இந்த ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகி இருக்கு இல்லையா? அப்போ அந்த சொல்யூஷனை மறுபடியும் ரீப்ளே பண்ணுங்க, அவ்வளவுதான். புதுசு இல்லை, பழசு தான். ஜஸ்ட் அதை ரீப்ளே பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கிறார். क्या हुआ, कैसे हुआ, ये हुआ, वो हुआ, समाचार सुनते देखते भी ड्रामा की बनी हुई भावी को शक्तिशाली बन देखते और औरों को भी शक्ति देते चलो. எனவே என்ன நடந்தது, எதனால் நடந்தது, இது நடந்தது, அது நடந்தது, இந்த கேள்விகளின் வலைக்குள் போகாமல், இதெல்லாம் நம்ம காதில் விழுகும், பார்க்க வேண்டி இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி நீங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்ற அந்த ஒரு சக்திசாலியான ஸ்திதியில் இருங்க. அப்போ மற்றவங்களுக்கும் சக்தி கொடுங்க. ஏன்னா நம்ம குழப்பத்தில் இருக்கிறோன்னா அந்த அந்த காட்சி சம்மந்தப்பட்ட எல்லாரும் குழப்பத்தில் தானே இருக்கிறாங்க. அதனால் பாபா என்ன சொல்றாரு, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சக்தி கொடுங்க. அப்போ இன்னொரு ஆத்மாவுக்கு நான் சக்தி கொடுக்கணும்னா முதல்ல நான் எப்படி இருக்கணும்? பவர்ஃபுல்லாக இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். दुनिया वाले घबराते और आप एक स्थिति में रहे उन आत्माओं में शक्ति भरते. ஸோ உலகத்தினுடைய ஆத்மாக்கள் பயந்துடுறாங்களாம். இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணணும், இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியலையே. அப்படி ஊரே பேசுதான். நாம் என்ன சொல்கிறோமா? மேலே ஒருத்தர் இருக்கிறார்லே, அவர் பார்த்துப்பாரு. செய்பவர் செய்விப்பவர் இருக்கிற அவர் பார்த்துக்கிறார். எனக்கு என்ன வந்துச்சு? நாம் பேஃபிக்கர் பாதுஷா, கவலை இல்லாத மகாராஜா போல் அந்த நேரத்துலேயும் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளை பார்த்து அவங்களுக்கு என்ன, அவங்க கொஞ்சம் தெம்பாக ஒரு தைரியமாக இருக்கிறாங்களாம். பரவாயில்லையே, ஏதோ இவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறாங்க போல இருக்கு, அதனால் கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம அவரை நம்பி இருக்கிறோம் இல்லையா? பட் அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, அதனால் நம்ம அதில் கரை சேர்ந்துடுவோம். तो जो भी संपर्क में आए उसे शक्तियों का शांति का दान देते चलो. எனவே பாபா சொல்றாரு, ஸோ யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் சக்தியை கொடுங்க, அமைதியை தானமாக கொடுங்கள். ஏன்னா நம்ம தான், நமக்கு என்ன சொல்றாரு பாபா, நீங்கள் மீட்பு படையினர். ஸோ மீட்பு படையில் இருக்கிறவங்க கூட அந்த பிரச்சனையில் போய் விழுக மாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு சக்தியையும் அமைதி சக்தியையும் தானமாக கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டாக நாம் தான் அந்த நேரத்தில் இருக்கணும். எனவே நம்மளே என்ன பண்ண முடியாது, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்திரமாக இருந்து அவங்களே காப்பாற்றுறோம். எனவே இன்றைக்கி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏனென்னு கேட்க வேண்டாம், நத்திங் நியூ. பிரம்மா பாபாவினுடைய 18 சிறப்பம்சங்களில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அவர் ப்ராக்டிஸ் பண்ணாராம், நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. கல்பத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் இப்பயும் நான் பார்க்க போகிறேன். ஸோ நாம் இதை கவனத்தில் வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.